ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான சின்னவங்கலேருந்து பெரியவங்க வேறு விரும்பி சாப்பிடக்கூடிய சத்து தரக்கூடிய முருங்கைப்பூவை வச்சு ஒரு பொரியல், முட்டை பொத்து ஊற்றி முருங்கைப்பூ முட்டை பொரியல் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈஸி மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி முருங்கைப்பூ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பறிச்சுக்கோங்க. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான முருங்கைப்பூ நம்ம வீட்டிலையே மரம் இருக்கிறனால அதிலேருந்து பறிச்சாச்சு. பறித்ததும் பூச்சி பார்த்து நல்லா ஒரு அலசிட்டு உங்களுக்கு எத்தனை அலசணுமோ அத்தனை அலசிக்கோங்க. இப்போ கடாய் வச்சுக்கோங்க. பெரிய கடாய் நான் எடுத்துக்கிட்டேன். அடி கனமான பாத்திரமாக எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பற்ற வச்சு கடாய் சூடேறினதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை எப்படி பொரிக்கிறீங்களோ அதே தான். ஆனால் இந்த முருங்கைப்பூவில் அதிக சத்து இருக்குது. இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தா கிட்ஸுங்களோட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சத்துங்க, நம்ம உடம்புக்கு நல்லது. எண்ணெய் சூடேறினதும் 2 காஞ்ச வத்தலை கிள்ளி போட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் அள்ளி பார்த்ததில் என் கையில் ஒரு 3 கொத்து இந்த பூ இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் குட்டி குட்டியாக வெட்டி முடிச்சுட்டு அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். கடுகு சேர்த்த உடனேயே சீரகமும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசமனமாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் இங்கே சேர்க்கலை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம் வதக்குறேன். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கட்டும். அதுவரை வதக்கிக்குவோம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி அலசி வச்சுருக்கோம்ல முருங்கைப்பூ, அதை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். ஒரு மடங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்து முருங்கைப்பூ வெந்ததுக்கப்புறம் தான் முட்டை பொத்து ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா முருங்கைப்பூ அந்த வெங்காயத்தோடையும் அந்த உப்போடையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் நம்ம போட்டதோட ஒரு மடங்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அந்த முருங்கைப்பூ மனம் எனக்கு நல்லா வீடே ஒரு கமகமன்னு மணக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபைனலாக 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தான். மஞ்சள் வாங்கி காய போட்டு தனி மஞ்சள் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதோட நம்ம கொஞ்சோண்டு சீரக பொடி சேர்த்துக்குவோம். நான் சீரகம் என்கிட்ட இல்லாதனால சீரக பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளும் சீரகத்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வாசமனம் அதிகமாக வரும். முருங்கைப்பூ சீக்கிரமே வதங்கிடும். முருங்கைக்கீரை மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி ரொம்ப நேரத்துக்கு வதக்கணுன்னு அவசியம் இல்லை, சீக்கிரமே வெந்துடும். வெங்காயத்திலே கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கும், அதில் நல்லா வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ டேஸ்ட்டுக்கு முருங்கைக்கீரைக்கு உப்பு கொஞ்சோன்னு சேர்த்துக்குவோம். ஏற்கனவே வெங்காயம் மட்டும்தான் வெங்காயத்தில் சேர்த்துருக்கோம். இப்போ முருங்கைக்கீரையிலையும் சேர்த்து ஒரு கிளறிக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், முருங்கைக்கீரை கொஞ்சம் மடங்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். அந்த முருங்கைக்கீரை வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம முட்டை பொத்து ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ முருங்கைக்கீரை நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு டிஃபர் தெரியும். கொஞ்சம் தொட்டு வாயில் வச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தலை. அதனால உப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அளவு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கோம்ல, அதனால முருங்கைக்கீரை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இழுக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும், முருங்கைக்கீரை வெந்துடும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே இருந்ததுக்கு இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. மூடி போட்டு வேக வச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்ல ஒரு வாசமனம், அந்த மஞ்சத்தூள் சீரகத்தூளோட வாசமனம் நல்லா தெரியுது, மனமாக இருக்குது. மந்த்லி 1 டைமாவது இந்த முருங்கைப்பூ நீங்கள் எடுத்துக்கோங்க. பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. அது மாதிரி கிட்ஸுங்க எல்லாருமே இந்த முருங்கைப்பூ அடிக்கடி நம்ம உணவில் எடுத்து வந்தோம்னா உடம்புக்கு நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா மடங்கிருச்சு. முருங்கைப்பூ எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நடுவில் கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி இதில் ஒரு 2 முட்டை, உங்களுக்கு இது பிடிச்சிச்சின்னா ஊற்றலாம், இல்லாட்டி இந்த முட்டையை இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். நான் இங்கே 2லேருந்து 3 முட்டை, நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு தகுந்த மாதிரி முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு முட்டை போட்டுக்குவோம். கிட்ஸுங்களுக்கு முட்டை போட்டு கொடுத்தோம்னா
கொஞ்சம் லைட்டாக துவப்பு கசப்புத்தன்மை வரும், அது தெரியாது. இந்த முட்டைக்கு தகுந்த மாதிரி உப்பும் பெப்பர் தூளும் சேர்த்துக்கிட்டு அப்புறம் ஒரு கிளறு கிளக்கிறோம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கிளறணும், உடனே கிளறக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ கொஞ்சம் விட்டு விட்டு கிளறி வந்தோம்னா முட்டை தனியாக நம்மளுக்கு கிளறி நம்மளுக்கு தனியாக கிடச்சிரும். அப்போ நம்மளுக்கு முட்டை கவுச்சியே இருக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு, இந்த பொரியல் மட்டும் இல்லைங்க, எந்த பொரியலுக்கும் நீங்கள் முட்டை பொத்து ஊற்றினீங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா முட்டை கவுச்சி இல்லாமல் வாசமனமாக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொரியல் காய் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைப்பூ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு வதக்கிடணும். நல்லா அந்த பெப்பர் தூள் உப்பு முட்டையில் ஜெல்லாகி முட்டை நல்லா இந்த முருங்கைப்பூவோட கிளறினதுக்கப்புறம் செம்ம ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். திருப்பி திருப்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு வாசமனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு யார் கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்ஸு நீங்கள் கொடுத்தாலோ நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து கொடுத்தீங்கன்னா வாசமனமும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இந்த முருங்கைப்பூ இப்போ ரெடி ஆயிடுச்சு. முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கீழே அடி பிடிக்காமல் விடாமல் இந்த மாதிரி முட்டையை உடச்சி விட்டு கிண்டிக்கிறணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் எவ்வளோ ஒரு அழகாக அருமையாக வந்திருக்குதுண்டு. டேஸ்ட்டுமே நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அல்டிமேட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப துவப்பு தெரியலை, ஏன்னா நம்ம முட்டை உப்பு பெப்பர் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கனால செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. இது ஈஸி மெத்தடுங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, விரும்பி கேட்டு வேணுன்னு சாப்பிடுவாங்க. கிட்ஸுங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய ரிஷான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவார். மம்மி இன்னும் கொஞ்சம் இருக்கா, எனக்கு ஸ்கூலுக்கு வைங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவார். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ ஃபைனலாக நம்ம ஆஃப் பண்ண போகிறப்ப ஒரு டீஸ்பூன் நெய், நம்ம வீட்டில் உருக்கின நெய் ஊற்றி ஒரு கிளறி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஈஸி மெத்தடில் செஞ்சாச்சு. முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கு நாங்கள் மெயின் டிஷ் என்ன வச்சு சாப்பிட்றோம்னா பச்சை மொச்சை போட்ட புளி குழம்புங்க. முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட புளி குழம்பு வச்சு பருப்பு ரைஸ் எப்போவுமே எங்கள் மம்மி செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க வந்தாலே நாங்கள் பருப்பு ரைஸ் செஞ்சு கேட்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களே, பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்துருப்பீங்க, ஈஸியாக செஞ்சாச்சு, செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு இப்போ சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பச்சை மொச்சை ஆட்டுக்கால் போட்ட புளிக்குழம்பு பருப்பு சாதமும் நாங்கள் செஞ்சு அதுக்கு சைடிஷ் முருங்கைப்பூ முட்டை பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோவை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி உங்களை சேரும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.